போடா லூசு. ஐயோ ஐயோ அடேங்கப்பா. டார்ச்சர் பண்றீங்க மேடம். ஐயோ வாய பற. ஏமா 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 சிப்பா. நீங்க எல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போடுறது கடை தந்தீங்களாடா? என்ன உங்க அம்மா சாம்பிராணி போட்டுட்டு இருந்தது நான் வந்ததும் கெட்டு போச்சா? சேச்சே அப்படிலாம் இல்லைங்க. உள்ள ஏதாவது வேலை இருந்திருக்கோம், அத போயிட்டாங்க. என்ன பண்றீங்க? சாம்பிராணி போடுறேன். ஐயோ நீங்களா? ஆமா, நான் காமிச்சா புகை வராதா? நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? பரவாயில்ல பரவாயில்ல, பார்த்து கேர்ஃபுல்லா போடுங்க. உங்க அம்மாவுக்கு இன்னும் என் மேல வெறுப்பு போகல போல் இருக்கு. அத நினைச்சாதான் இங்க வரத்துக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னங்க இது இப்படி எல்லாம் பேசுறீங்க? இது பாருங்க, அம்மா பத்தி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பெருசு பண்ண வேண்டாம். நீங்க இங்க வந்து போறத யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது.
கில்ட்டி கான்ஷியஸை முதல்ல தூக்கி போடுங்க. இந்த வீடு உங்க வீடு. நீங்க எப்ப வேணா வரலாம் போலாம். சரியா? இருங்க, நான் போய் காஃபி எடுத்து வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் பேச்சு திசை மாதிரி எங்கேயோ போயிடுச்சு. அதான் போயிடுச்சுல்ல, இப்போ என்னன்னு சொல்லுங்க. ரோஹிணி, நான் வீட்டுக்கு வரப்போ உனக்காக சூப்பர் மார்க்கெட்டில் குங்குமப்பூ, பேரிச்சம்பழம், ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வரலான் இருந்தேன். ஆனால் வர வழியில் ஷியாமை பார்த்தேன். அவனை பார்த்ததும் என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? ஷியாமை பார்த்ததுக்கும் உங்க மூடுக்கும் என்ன சம்பந்தம்? அவரை மட்டும் தனியா பார்க்கல, அவன் என் அப்பாவோட எதிரி சீனிவாச மகன் கூட சிரிச்சு பேசுறத பார்த்தேன். வேலை பார்க்கறது எங்க கம்பெனி, சிரிச்சு பேசுறது எதிரியோட மகன் கிட்டியா? ஏற்கனவே சீக்கிரட்டா இருந்த எங்க கம்பெனி டெண்டர் லீக் ஆகி சீனிவாச கம்பெனிக்கு போயிடுச்சு. அப்பவே அவன் மேல எனக்கு சந்தேகம். இப்போ அந்த சந்தேகம் எனக்கு அதிகமாயிடுச்சு. அப்படியெல்லாம் அவசரப்படாதீங்க. அவங்க 2 பேரும் ஒரே வயசு பசங்க. அவங்க சந்திக்கிறதுலயும் பேசிக்கிறதுலயும் எந்த தப்பும் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, பிசினஸ் வேற இல்லையா? அது மட்டும் இல்லை, அந்த ஷியாம் உங்க ஸ்டாஃப் மட்டும் இல்லை, அபிராமி அக்காவோட தம்பி. அதை மறந்துடாதீங்க. மச்சான் மேல மாமனே சந்தேகப்பட்டா எப்படி? இதெல்லாம் தெரிஞ்சா அபிராமி அக்காவோட மனசு வேற வேதனைப்படும் இல்லையா? அதுக்காக ஷியாம் தப்பு செஞ்சா கண்டிக்க வேண்டாமா? தப்பு யார் செஞ்சாலும் சரி, தண்டிச்சுதான் ஆகணும். இது அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு? அவர் கட்டி காக்குற இந்த ஆபீஸ நான் பாதுகாக்க வேண்டாமா? எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதையா செய்யுங்க. கம்பெனி விவகாரம் குடும்பத்தோட அமைதியை கொலைச்சிடாம பாத்துக்கோங்க. ஓகே. என்ன நகர முடியலையா? ஐயா புடி எப்படி கை எடுக்கிறியா? வண்டி இழுத்து பிடிச்சிட்டு நான் கலாட்டா பண்றியா? ஐயோ, உன்கிட்ட கலாட்டா பண்ண நான் வரலாமா? கண்டிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஹலோ, என்னை கண்டிக்கிறதுக்கான தகுதி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. அந்த உரிமை உனக்கு கிடையாது, புரியுதா? கையெடு. ரொம்ப கரெக்ட். பொண்ணு மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணுங்க வீட்டுல அடங்காட்டி வெளியில அடங்கிடுவாங்க. சரி சரி, முதல்ல கை எடுக்கிறியா? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டிய இருக்கு? கையெடு. இருமா, நான் பேச வேண்டியதை பேசிட்டு அதுக்கப்புறம் உன்னை விட்டுறேன். வண்டி ஆஃப் பண்ணு. என்ன பேசணும் உனக்கு? வீட்டுல தண்ட சோறு சாப்பிடுறேன், பேருக்கு ஏதோ படிக்க வர. சாப்பிட்டு தூங்கி பேசாம இருக்க வேண்டியது தானே. அதை விட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறியா? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. ஏற்கனவே கல்யாணம் ஆன கார்த்திகோட நட்சத்திரமோ ஓ நட்சத்திரமோ பொருந்ததுன்னு ஜோசியர் சொன்னதை வச்சுக்கிட்டு கற்பனையில மிதந்து நீ தான் கார்த்திகோட வாழ போறேன்னு சொல்லிட்டு இருக்கியாமே. சாந்திகா கிட்ட போய் சவால் விட்டு அவங்கள டார்ச்சர் பண்றியாமே. வேண்டாம், அடங்கிடு. இல்ல அடக்கிடுவேன். அந்த உம்மனா மூஞ்சி மகராசி உன் வீடு தேடி வந்து உன்கிட்ட போட்டு கொடுத்துட்டாளா? சும்மா இருக்க மாட்டாளே அவ. ஏன் சொல்லக்கூடாதா? நீ எந்த விஷயமா இருந்தாலும் உடனே அந்த அலிராணி அபிராமேக்கா கிட்ட போய் சொல்றல்ல. அதே மாதிரிதான் இந்த தம்பி கிட்ட சாந்திகா எதுவா இருந்தாலும் சொல்லுவாங்க. நீ தப்பு செஞ்சா மட்டும் அதை சொல்லக்கூடாதான்னு. இதோ பாரு, சாந்திகா வாழ்க்கையில வருத்தமோ துயரமோ சோகமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேட்பாங்க, நானும் சொல்லுவேன். புரிஞ்சுதா? உங்க அக்கா மருமகளா வாழ்ற வீட்டுல நீ ஒண்டிக்கிட்டு இருக்கிறதே அசிங்கம். இதுல ஆசை கனவு வேற. இன்னொருத்தி புருஷன் ஆசை பிரியா, உனக்குலாம் வெக்கமா இல்ல? இதான் உன்னோட கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லி தராங்களா? ஏதோ என் மாமனாருக்கு இலகிய மனசு, ஆனா தான் எங்களுக்கு சோறு போடுற மாதிரி உன்னை உட்கார வச்சு சோறு போடுறாரு. அந்த ஓசி சோறு தின்னுதான் உனக்கு திமிர் அதிகமாயிருச்சு. இதோ பார், அந்த வீட்டுல எல்லா உரிமையும் மரியாதையும் எங்க அக்கா சாந்திக்கு மட்டும்தான் இருக்கு.
அந்த வீட்டுக்குள்ள நீ என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்காது. சாந்திகா கிட்ட நீ வாலாட்டுறன்னு தெரிஞ்சுது, நறுக்கிடு. கேட்க யாரும் இல்லை நினைச்சியா? மிரட்டுறியா? சே, பொம்பளை மிரட்டுறோம் ஆம்பளையே இல்லை. எச்சரிக்கிறேன், அழிஞ்சு போவாத, பாவத்தை தேடிக்காதன்னு புத்திமதி சொல்றேன், அவ்வளவுதான். உன் புத்திமதி எல்லாத்தையும் கொண்டு போய் கூவத்துல போடு. உனக்கு தான் உன் மாமனார் கிட்ட எந்தவித மரியாதையும் இல்ல, ஆதரவும் இல்ல. எந்த தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுற நீ? சொந்தமா உழைச்சி சொந்த கால்ல நிக்கிற ஆம்பளைங்கிற தைரியத்துல பேசுறேன், புரியுதா? ஏதோ எங்க அக்கா சாந்தி வாழ்ற வீட்டுல இருக்கிற பொண்ணாச்சேன்னு உனக்கு வெறும் வார்னிங் கொடுத்து மரியாதையோட அனுப்புறேன். ஓ என்ன பண்ற? யார் மேல உனக்கு இவ்ளோ கோவம்? வேற யாரு? அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் உன் மனசுல? அவன் நம்மளோட எந்த வகையிலுமே பெரிய ஆள் இல்ல. நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் கிட்ட யார் போய் சொல்றாங்கன்னு தான் தெரியல. இப்ப யார பத்தி பேச? வேற யாரு? அர்ஜுன். நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல வெளில வந்து பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுத்தேன். அப்ப போக விடாம அவன் அப்படியே வண்டி இழுத்து புடிச்சிட்டு வம்பு பண்றான். விட்டுட்டு போடாங்கற, விட மாட்டேங்கறான். யாரு? அர்ஜுனா வம்பு பண்ணது? யாருமா வம்பு பண்ணது? அது வந்து அத்தை, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன்ல, அங்கேருந்து வரும்போது என் வண்டியை பார்க்கிங்ல விட்டுருந்தேன். அந்த பார்க்கிங் பிளேஸ்ல எவனோ ஒருத்தன் சம்பந்தமே இல்லாதவன் வந்து வம்பு பண்ணிட்டு இருந்தான் அத்தை. யாரவன்? யாரெல்லாம் தெரியல, எவனோ ஒருத்தன் அறிவு கட்டவன். அர்ஜுன் அது இதுன்னு ஏதோ பேசுற மாதிரி இருந்தது. அர்ஜுனை போய் நாங்க மரியாதை இல்லாம பேசுவோமா? சரி, யார்கிட்டையும் வம்பு சண்டைக்கெல்லாம் போக கூடாது, புரிஞ்சுதா? சரி அத்தை. கொஞ்சம் நகர்ந்துக்க. ஜெலுசுலா? போயிட்டாங்களா? நான் பதறி போயிட்டேன். எப்படியோ நல்ல வேளை நீ சமாளிச்சிட்ட. அப்புறம் என்னாச்சு? நொன்னாச்சு. மெதுவா சொல்லு. சாந்தி கிட்ட நான் வாலாட்ட கூடாதான். அப்படி ஏதாவது பண்ணா என் வாழை ஒட்ட நறுக்கிடுவானா அவன். அவன் அவனுக்கு அக்காவா. அவளுக்கு யாருமே கேட்கறதுக்கு இல்ல நினைக்காத அப்படின்னு மிரட்டுறான் அவன். அப்படியா சொன்னாவ? அபிராமி, அத்தை என்ன வேணும்? கொஞ்சம் சுடு தண்ணி வேணுமா? இன்னும் நீ ஏன் இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அத்தை அது வந்து வேற ஒன்றும் இல்லை அத்தை. அவ சின்ன பொண்ணு, யாரோ அவகிட்ட வம்பு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஃபீஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து டென்ஷன் ஆயிட்டா. வேற ஒன்றும் இல்லை. என்ன வேணும் அத்தை? எனக்கு கொஞ்சம் வெந்நீர் வேணும். நீங்க பேசிட்டுருங்க, நானே. ஐயோ அத்தை, நான் இருக்கும்போது நீங்க வேலை பண்றதா? என்ன அத்தை இது? உங்களை விட எனக்கு பேச்சா முக்கியம். நீங்க போங்க, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. வராளா? ஏன்டி இப்படி கத்துற? அவங்களுக்கு கேட்டுற போது. யூ பெரிய இம்சை. இந்த வீட்ல நிம்மதியா கூட பேச முடியறது இல்ல. முதல்ல இந்த கேள்வியை வீட்டை விட்டு வெளியே துரத்துறோம். ரம்யா, அவங்க காதுல விழுந்தா நம்ம தான் அந்த வீட்டை விட்டு வெளில போணும். அந்த சாந்தி போய் அர்ஜுன் கிட்ட போட்டு கொடுத்துருக்கா. அதான் அவன் அந்த துள்ளு துள்றான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன நான் ஒண்ணுகிட்டு இருக்கேனா, தண்டசோறு சாப்பிடுறேனா, என்னென்னவோ அவன் இந்த கேவலமா பேசுறான். அந்த சாந்திக்கு தான் இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கா. அவகிட்ட நான் மரியாதையா நடந்துக்கணுமா? ரம்யா, நீ அவனை பத்தி கவலைப்படாத. அந்த அர்ஜுன் எவ்வளவு துள்ளினாலும் அவன் பொண்டாட்டி என் கையில தான். அவளை வச்சு அவன் சரி கட்டுறேன். இத பார், அந்த அனிதா வச்சு நீ ஆடுறியா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அவனை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலையும் கிடையாது. அவன் என்கிட்ட சவால் விடுறான். நானும் கார்த்திக் மாமாவும் சேர கூடாதா, சேர முடியாதான். ரம்யா, நீ அவனை பத்தி கவலைப்படாத. கார்த்திக் என்ன முழுசா நம்புறவன். நான் சொன்ன பேச்சு அவன் தட்ட மாட்டான். நான் சாவி கொடுத்தா ஆடுற பொம்மை தான் அவன். அவனையும் அனிதாவை வச்சு இந்த சாந்தி எப்படி எல்லாம் குடும்பப்படுத்துற பாரு. சீக்கிரமாவே அவளை இந்த வீட்டை விட்டு வெளில துரத்துறேன். ஆமா, இப்படி பேசிட்டே இரு. சாந்தியை கார்த்திக் மாமா கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை சீக்கிரம் பெரிய டயலாக்லாம் விட்ட. ஐயோ ரம்யா, கார்த்திக் உனக்கு தான்.
ரூமுக்கு போறேன். ராஜேஸ்வரி, நான் கிளம்பிட்டேமா. இது வந்துட்டேங்க. கொண்டா. நைட்டு எனக்கு வரத்துக்கு லேட் ஆகும், எனக்காக வெயிட் பண்ணாத, நீ சாப்பிட்ரு. இன்னும் சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? உங்க உடம்ப பாத்துக்கங்க. நான் சம்பாதிக்கிறதுக்கு பணம் சேர்க்கறதுக்கா இல்லைம்மா, ஏற்கனவே சேர்த்து வச்ச பணத்தை காப்பாற்றுறதுக்கு. எங்கே வன் டிரைவர் நாராயணா? என்ன ஆச்சு இந்த வண்டிக்கு? இன்னும் ஸ்டார்ட்டே ஆக மாட்டுது. ச்சே. நாராயணா, நாராயணா, இந்த வந்துட்டம்மா. வாயா சீக்கிரம். இந்த கூப்பிட கூட என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லையா அங்க? சரி சரி போ. ராஜி, அவன் பைக் ஏதோ தகராறு பண்ணது போட்டிருக்கு. பைக் ஓரமாக நிறுத்திட்டு நம்ம வீட்டு வேன் எடுத்து போச்சு. என்னங்க சொல்றீங்க? சொன்னதை செய்யுமா. சரிங்க, நீங்க கிளம்புங்க. வண்டி அடியே. சரிங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சுமா? ஆமாப்பா, எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வரேம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஓ மை காட், எல்லாம் தப்பு தப்பா அடிச்சு வச்சிருக்கீங்களே. சாரி. I don't see a point how you are employed over here. இதெல்லாம் நீங்க மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, ப்ளீஸ் டோன்ட் யூஸ் ஒயிட்னர். ஏன்னா அது கம்பெனி ரெபுடேஷன் போயிடும். ஓகே. You take a fresh sheet and do it Okay, again. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னாச்சு? ஓகே. ஷியாம், குட் மார்னிங் சார். ஏறும். இதை ஃப்ரெஷ்ஷா டைப் பண்ணி இது கூட அட்டாச் பண்ணி சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. சீக்கிரம். ஓகே சார், அனுப்பிடுறேன். என்ன மாமா, எதுக்கு வர சொன்னீங்க? வா ஷியாம். நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் சரியா வேலை பார்க்கலன்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன். குட். அதே நேரத்தில் நீயும் வேலை பார்க்கணும். அப்படி நான் வேலை பண்ணலங்கிறீங்களா? நீ வேலை பார்க்கலன்னு சொல்லல, வேலை பாருன்னு சொல்றேன். மாமா, நீங்க மனசுல ஏதோ வச்சுட்டு பேசுறீங்க.
எதா இருந்தாலும் நேரடியாக கேட்டுருங்க. நீயும் அந்த கௌதமும் ரோட்ல பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன். ஆமா ஷாம், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத என் கண்ணால பார்த்தேன். அந்த கௌதம் என் அப்பாவோட எதிரி சீனிவாசனோட மகன். அவன் கூட நீ ரோட்ல சிரிச்சு பேசுறத நான் பார்த்த மாதிரி என் அப்பா பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? தப்பா இருக்காது மாமா? நானும் கௌதமும் அப்ராட்ல இருக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸு. இங்க வந்து புதுசா பழகல. ஏதோ பழைய ஃப்ரெண்ட்ஷிப்ல வழியில பார்த்தோம், பேசிக்கிட்டோம், அவ்வளவுதான். எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை மாமா. வேற எதுவும் இல்லைன்னா சந்தோஷம்தான். இத பார் ஷியாம், இந்த கம்பெனில உனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. அது மட்டும் இல்லை, அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, உன்னை ரொம்ப பாராட்டுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு தப்பான நட்பு உள்ள வந்தா நம்ம வாழ்க்கை முறையே மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வருத்தப்பட்டாலும் அதுல நம்ம மீள முடியாது. சோ நல்ல நட்பும் நல்ல உறவும் தான் இங்க இருக்கணும். ஓகே? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் மாமா. தப்பான நட்போ தப்பான உறவோ யாருக்கும் எப்பவும் வரக்கூடாது. அப்படி இருந்தா நிஜமான உறவுகளோட கசப்பு வரும், விரோதம் வரும். அதுக்கப்புறம் நம்மள யாருக்கும் பிடிக்காது. மத்தவங்களை நம்ம இழந்துருவோம் இல்லையா? ஒரிஜினல் தான் மாமா.